பஞ்சம் தாக்கிய காலம். வீடுகளின் பாத்திரம் காலியாக மக்கள் உணவுக்காக கதறிய நாட்கள். ஒரு ஏழை விதவை தன்னிடம் மீதமிருந்தது சிறு அளவு மாவு, சிறு அளவு எண்ணெய். ஒரு நாள் போதுமான அளவு மட்டுமே. அந்த நேரம் தேவனுடைய தீர்க்கதரிசியான எலிசா அவள் வீட்டுக்குள் நுழைந்தார். எனக்காக சற்றே ரொட்டி செய்து கொடு என்று எலிசா சொன்னார். அவள் நடுங்கிய குரலில், எங்களிடம் மீதம் இருப்பது ஒரே ஒரு உணவு, அதை சாப்பிட்டு என் குழந்தையுடன் இறக்க மட்டுமே முடியும். ஆனால் எலிசா பார்வை மாற்றவில்லை. அஞ்சாதே, முதலில் தேவனுக்காக கொடு, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் போதும். இரகசிய நம்பிக்கை அவள் உள்ளத்தில் தீப்பிழந்தது. அவள் அதை செய்தாள். அப்போது அவள் வீட்டில் இருக்கும் பாத்திரத்தில் இருக்கிற மாவும் எண்ணெயும் குறைவே இல்லை. சிறு நம்பிக்கை பெரிய அதிசயமாக மாறியது. பஞ்சம் நாட்டில் அந்த வீட்டில் மட்டும் குறையே இல்லை. தேவன் கொடுப்பது குறைவில்லாத கொடை.